வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது உளுந்தம்புட்டு. உளுந்து புட்டு எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். இன்றைக்கி உளுந்த புட்டுக்கு நான் தோல் உளுந்து அரைக்காப்படி எடுத்திருக்கேன், 200 மில்லிகிராம். இது நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊற வச்சு நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சிட்டு, அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப நொரல ஒரு பரபரன்னு அரைச்சிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு இட்லி அவிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊற்று தேங்காய் பூ போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு நல்லது. கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் நல்லது. பெண்களுக்கு முக்கியமாக நல்லது. ருதுவான பெண்கள் இது அதிகமாக சாப்பிடணும். இந்த புட்டுன்னு கிடையாது, உளுந்த ஐட்டம் எல்லாமே பெண்கள் நல்லா சாப்பிடணும். உளுந்தங்களியோ, உளுந்தம்புட்டு, உளுந்து உருண்டை, இப்படி உளுந்த ஐட்டம் ருதுவான பெண்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வலுப்பெறும். அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உளுந்து நான் ஊற வச்சு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அந்த தோலெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கழுவ வேண்டாம். 1-2 தோல் இருந்தால் நல்லது, அது உடம்புக்கு நல்லது. அதுக்காக நம்ம இந்த உளுந்து கழுவையில் தண்ணி நிறையா செலவாகும். அதை ஊற வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் அலசி நம்ம அந்த தண்ணியிலே நம்ம கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கழுவையில் நல்ல தண்ணி ஊற்றி 2-3 தடவை நம்ம அலசிக்கிடலாம். இல்லைன்னா அதிலே நம்ம தண்ணி ஊற்றி வெளியே கழுவி விட்டோம்னா தண்ணி நிறையா செலவாகும். நீங்கள் தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு நான் ஐடியா சொன்னேன், அவ்வளோதான். அது எப்படி செய்யலாம் நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இட்லி பானை வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இட்லி பானை வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அது நல்லா கொதிக்கட்டும், சூடேறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். அதை அரைச்சி வைக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த திக்னஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். நம்ம வடைக்கு எப்படி ஆட்டுறோமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு இருக்க வேண்டாம், ரொம்ப நொரன்னு இருக்க வேண்டாம், மீடியமாக எடுத்துக்கிறணும். இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு இது பண்ண போகிறோம். இட்லி கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும். நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா இருக்கும். உதிரியாக பொழுன்னு இருக்கும். அது வேகட்டும். வெந்து முடிஞ்சால் நம்ம பார்க்கலாம். இட்லி இப்போ நல்லா வெந்து எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இது நம்ம நல்லா ஆறணும். சூடு இல்லாமல் நல்லா ஆறின விட்டு நம்ம உதிரியாக உறுத்து தேங்காய் பூ போட்டு சீனி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. நான் தேங்காய் பூ போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. சூப்பரான உளுந்தம்புட்டு ரெடி. நம்ம இட்லி பானையில் இட்லி வேக வச்சு நம்ம உதிரியாக உதுத்து நம்ம புட்டாக செஞ்சு வச்சுருக்கோம். தேங்காய் பூ, சீனி, நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பரட்டி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெண்கள் நிறையா சாப்பிடணும் உளுந்து சேர்ந்துருக்கிறதுனால. நீங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.